வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து சூப்பராக ஒரு மட்டன் கிரேவி தான் வைக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 3 பட்டை, ஒரு 3 கிராம் ஸ்பூன் சீரகம், ஒரு 1½ ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா, ஒரு 3/4 ஸ்பூன் சோம்புங்க, 2 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி. இப்போ இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதிலே புதினா கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இதிலே துருணு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேங்காயெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கிறேங்க. இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஜாதி பத்திரி ஒன்று, இதை தாளிச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, இதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய்ங்க, இதையும் போட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி பழம், இதையும் போட்டுக்கலாங்க. மல்லித்தலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த மட்டன் கிரேவி தேவையான உப்பு போட்டுக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுறலாங்க. விசில் போயிடுச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன் கிரேவி. இப்போ மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம் வாங்க. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.